இருக்கக்கூடிய பள்ளிகளில் 3 பள்ளியில் தான் இந்த சிலை திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வாழப்பாடி ஆண்கள் பள்ளி, ஒன்று பக்கவாட்டு மாநில பள்ளி, 3வது பெறக்கூடிய அந்த இந்த சிலைக்காக பாடுபட்டவர்கள், இந்த சிலை வைக்க காரணத்தால் இருந்தவர்கள் எல்லாருக்கும் வாழப்பாடி இலக்கிய பேரின் சார்பாக நெஞ்சான இரவான நன்றிகளை அவர்கள் பொறுப்பாக பட்டு உலகை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உலக பேராசனுக்கு தமிழகத்திலே மரியாதை கொடுத்தார். எல்லாரையுமே சுத்தி திருக்குறள் வகுப்பு நடத்தினார். அதற்கு பிறகு பகுத்தறிவு மாணவன் அந்த பெரியாரவர்கள் திருக்குறள் மாநாடு என்று இந்த நூலை தமிழகம் பரப்பினார். அதற்கு பிறகு ஒரு சாமானிய அறிவுலக மேலை அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறள் தனது பேச்சாற்றலை கொண்டு வந்தார். 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு வேணுகோபால் சர்மா என்ற ஓவியரால் திருவள்ளுவருக்கு உருவம் கொள்ளப்பட்டது. அந்த உருவத்தை பேருந்துகளிலும் அரசு அலுவலகங்களிலும் எல்லா இடங்களிலும் திருவள்ளுவர் கருத்தை வைத்து திருக்குறளை கீழே எழுதி வைத்தவர் நமது அறிவுலகாசார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் கோலாவையும் கண்டார். 4 வருடங்களுக்கு குதிரையிலே 133 அடிகளை செலவழித்தார். நீங்கள் எல்லாம் சென்னைக்கு சென்றால் துங்கத்தாக்கத்திலே கலைஞர்கள் கட்டிய வள்ளுவர் கூட்டத்தை கண்டு ரசிக்க வேண்டும். திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டும். தமிழர் திருநாள் கொண்டாடுகின்ற நாளிலே 2வது நாள் திருவள்ளுவர் நாளாக அறிவித்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் மாபெரும் சிறப்பை யாரும் செய்யாதே செய்திருக்கின்றார். திருக்குறள் ஆசிரியர் மாநாடு கண்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 30 ஆசிரியர் தேர்வு செய்து மாநாடு 2 நாள் மாநாடு நடத்துகின்றார். நமது பள்ளியிலே மாணவர்கள் தேர்வு எழுதி தமிழ் திறனறி தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் மாவட்டத்திற்கு 100 மாணவர்களை அழைத்து 5 ஆண்டுகளும் மாணவர்கள் மாநாடு நடத்தியிருக்கின்றார் நமது முதல்வர்கள். மேலும் திருக்குறள் உலக புகழ் பெற வேண்டும் என்பதற்காக 16 வேறு மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு இணைய மொழிக்கு அந்த புத்தகங்களையும் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஆட்சியை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் பல்கலைக்கழகங்களிலே உலக அளவிலே திருக்குறள் ஆய்வு நடைபெற வேண்டும் என்பதற்காக நமது முதல்வர்கள் தொகையை 3 கோடி ரூபாய் தொகையை நிதி ஒதுக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஆட்சியை நாம் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் என்று மறக்கக்கூடாது, மறவாமல் இருக்க வேண்டும். மேலும் இந்த சிலை அமைக்க பாடுபட்ட தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது பிடிஓ தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் இதற்காக நிதி வழங்கிய அத்துணை பேருக்கும் எங்கள் வாழப்பாடி இலக்கிய பேரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். உங்கள் பலத்த கடவுளோடு மீண்டும் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு நெஞ்சம் பாராட்டி நன்றி தெரிவித்து எடுத்து நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த உரை, நம்மை எல்லாம் கவரக்கூடிய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் நமது அருகாமை பள்ளியினுடைய தமிழாசிரியர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தமிழாசிரியர் அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அடுத்தபடியாக நமது பள்ளியின் சார்பிலே கலை நிகழ்ச்சிகள் ஒரு சில நடக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் ஒரு சிலர் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியை தொடர்வதற்காக நமது பள்ளியினுடைய தமிழாசிரியர் திருமதி தேன்மொழி அவர்கள் வருகை செய்துள்ளார். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி தொடர அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் தன்னை உலகிலேயே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அண்மை துளைத்து 7 கடல் புகட்டி தூத தெளித்த குரல், 7 அடியில் உலக இழந்தவன் இறைவன், அந்த 7 வார்த்தைகளில் 7 சீர்களில் உலகை ஆண்டவன் திருவள்ளுவர். உலகத்திலே மிகச்சிறிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறிய அளவிலே ஒரு வரிகள், 2 வரி 7 சொல் அப்படி அமைத்து அதில் இல்லாத எந்த விஷயங்களும் இல்லை அப்படிங்கிற இந்த திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவர் அனைத்து நேரங்களிலுமே தெரியப்பட்டிருந்தாரா அப்படின்னா இல்லை.
திருவள்ளுவரை பற்றி நீங்கள் பாட புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். கலை நிகழ்ச்சிகளுக்காக மாணவிகள் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. ஆகையினால் அதற்கு முன்னே நம்முடைய கருத்துக்களை தெரிவித்து திருவள்ளுவரை பற்றி சில செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வில் வெற்றி பெற ஒரு திருக்குறளை படித்து பின்பற்றினால் போதும். படிச்சா மட்டும் போதாது, தேர்வுக்காக படித்து மனப்பாடம் பண்றதுனால அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை. 2 மார்க் எடுக்கலாம். மற்றபடி அது வாழ்வில் பின்பற்றுங்கள். அந்த அருமையான இந்த திருக்குறள் எவ்வாறு பெருமாள் மீட்கப்பட்டது என்பதை ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. ஏனென்றால் எத்தனையோ இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் நம்மளுடைய நாட்டிலே உண்டு, அனைத்தும் மொழிபெறவில்லை. இந்த திருக்குறளை ஒரு சாதாரண சமையல்காரர் ஒருவர் அந்த ஓலைச்சுவடியை வைத்திருந்தார். அவர் ஒரு ஆங்கிலேயர், எல்லூஸ் என்ற ஒரு ஆங்கிலேய துறையிடம் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். இவரிடம் என்ன இது என்று கேட்க, இது திருக்குறள், எங்களுடைய திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு நூல் என்று கூற, அவர் ஆச்சரியத்துடன் அதை வாங்கி பார்க்கிறார். பார்த்தவுடன் இதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியை காட்டி கேட்க, இவர் விலைக்கு சொல்லியவுடன் அந்த சமையல்காரருடைய பெயர் கந்தப்பன். இது 18ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. எடுத்து சொல்ல அவர் உடனே வியந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியிடம், ஒரு ஆங்கில அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கூறுகிறார் திருக்குறளை பற்றி. அவரும் வியந்து அந்த 1330 குறட்பாக்களையும் படித்து அது மொழிபெயர்க்கப்பட்ட அந்த குறளை தெரிந்து கொண்டு, உலகத்திலே அனைவரும் இதை படித்து பயன்பெற வேண்டும், உலக பொதுமொழியாக இருக்கக்கூடிய தகுதி திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு என்று காரிங்டன் அதிகாரி என்பவரை தொடர்பு கொண்டதன் காரணமாக திருக்குறள் வெளி உலகத்திற்கு வர தொடங்கியது. அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முதன்முறையாக திருக்குறள் உலக அனைவருக்கும் தெரியும் வகையிலே அச்சிடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் நமக்கு பல நன்மைகளும் கொடுத்துள்ளார்கள். நம்மை ஆட்சி செய்தாலும், நம்மை சுரண்டல்கள் செய்தார்கள் என்ற பெயர் பெற்றாலும், கல்வி, சுகாதாரம் போன்ற பெண் உரிமை போன்றவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த பங்களிப்பு தந்துள்ளார்கள். அந்த வகையில் அவர்கள் என்ன பண்ணாங்க, திருக்குறளை உலக அளவில் மொழிபெயர்ப்பதற்காக ஜி.யு. போப், வீரமா முனிவர் போன்ற தமிழறிஞர்களுடைய துணையுடன் மொழிபெயர்ப்பார்கள். அதன் காரணமாக உலகிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறள் விளங்குகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் நம்முடைய ஜி.யு. போப். படிச்சிருக்கீங்களாமா? ஜி.யு. போப் பற்றி நிறைய பேருக்கு பாவம் அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய நாட்டம் அவ்வளவுதான். ஏன்னா அவர்கள் திருக்குறளை ஆழ்ந்து படிக்கவில்லை. இதில் இல்லாத கருத்து இல்லைங்களே, இதுல இல்லாத கருத்து இல்லைங்களே அப்படின்னு சொல்லிங்களே, என்ன இருக்கு உலகத்துல பெருசு திருக்குறள் அப்படிங்கிறீங்களே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல கடல் பெருசா, பூமி பெருசா, வானம் பெருசா என்ற கேள்வி நமக்கு அடிக்கடி வரும், சிந்தனையாளர்களுக்கு வரும். அப்படி சிந்தனையாளனாக இருந்த ஒரு அரசன் என்ன பண்றான், தன்னுடைய மந்திரிகளிடம் இந்த கேள்வியை கேட்கிறான், மலை பெருசா, வானம் பெருசா? அது மந்திரிகளுக்கெல்லாம் குழப்பம். தவறான பதிலை சொல்லிவிட்டால் நாம் தண்டிக்கப்படுவோமே என்று நாளை சொல்கிறோம். நீங்களாம் ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லுவீங்க இல்லையா, நாளைக்கு செஞ்சிடுறேன், நாளைக்கு படிச்சிடுறேன், நாளைக்கு டெஸ்ட் எழுதுறேன், எப்ப சொன்னாலும் நாளைக்கு செஞ்சிடுறேன். அந்த பதிலே அந்த அமைச்சர்கள் கூடி சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு அப்பொழுது பார்க்கிறார்கள், தன்னுடைய இந்த வீட்டிலே சென்ற ஒரு அமைச்சர் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு, இந்த மாதிரி அமைச்சர் கேள்வி கேட்டாரு, அதான் அதே சிந்தனையா இருக்காங்க. சரிம்மா, இப்பொழுது இந்த கதையை பின்தொடர்வோம். பரிசளிப்பு விழா தொடர்ந்து நடைபெற உள்ளது.